பாரத பிரதமரின் சுதந்திர உரையில ஏகப்பட்ட விஷயங்கள் அவர் பேசியிருந்தாரு. குறிப்பிட்டு ஒரு சில நபர்கள குறிவைத்து மோடி பேசியிருந்தாரு. அவங்கள அச்சு தொச்சு காய போட்டிருந்தாரு. பாரத பிரதமர் இந்த நாட்டு மக்களுக்காக அங்க கொடியேத்துனதுக்கு அப்புறமா பேசுறாரு. பல விஷயங்கள சொல்றாரு. நம்முடைய நாடு எதிர்காலத்துல என்னவா ஆகப்போகுது? நான் என்ன மாரியான விஷயங்கள் செய்ய போறேன்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள பாரத பிரதமர் பேசுறாரு. பட் இங்க இருக்கக்கூடிய தமிழக ஊடகங்கள் வேணும்னே அவர் பேசின விஷயங்கள புறக்கணிச்ச மாரி தான் இருக்கு. இந்த நாட்டினுடைய பிரதமர் பேசுறாரு. முக்கியமான விஷயங்கள் பேசுறாரு. அத கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை இந்த ஊடகங்களுக்கு இருக்கு. பட் இங்க இருக்கக்கூடிய பொறுக்கி ஊடகங்கள், ஊடகவாதிகள் அந்த விஷயத்த புறக்கணிக்கிறானுங்க. மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதே இல்ல. மோடிஜி பேசும்பொழுது, அந்த சுதந்திர உரையில பேசும்பொழுது, திமாகி நக்சல் அப்படின்ற ஒரு வார்த்தைய யூஸ் பண்ணியிருப்பாரு. அதாவது ஆர்ம்டு நக்சல்ஸ் இருக்கானுங்க இல்லையா? இந்த துப்பாக்கி ஏந்திய, ஆயுதம் ஏந்திய நக்சல்ஸ் இருக்கானுங்க இல்லையா? அவனுங்கள நாம ஒழிச்சு கட்டிட்டோம். நாம இதுக்கப்புறமா ஒழிச்சு கட்ட வேண்டியது திமாகி நக்சல்ஸ் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் இந்த திமாகி நக்சல்ஸ்னா என்னங்கிறத நான் சுருக்கமா சொல்றேன். ஏன்னா நெறைய பேர் இப்போ அதுக்கான மீனிங் என்னன்னே தெரியல. பட் மோடிஜி இப்படி சொல்லிட்டாரு. அதுக்கு எதிராக பேசியிருக்காரு. ஸோ நாம அத ப்ரவுடா நெனைக்கணும்னு சொல்லி நெறைய பேரு ஐ அம் ப்ரவுட் டூ பி எ திமாகி நக்சல்ன்னு பேசிட்டு வந்துட்டு இருக்கானுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாருமே திமாகி நக்சல்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. நம்ம நாட்டுல நெறைய பேர் இருக்கானுங்க. பேசும்பொழுது பெரிய புலித்தி மாரி பேசுவானுங்க. எக்ஸாம்பிளுக்கு தமிழகத்தில பார்த்தீங்கன்னா, இந்த பாரிசாலன், காமெடி பீஸ் கம்யூனிஸ்ட்டுகள், அப்புறம் இந்த திராவிட சித்தாந்தவாதிகள், திராவிட அடிவருடிகள், ஈவேராவின் அல்லக்கைகள், அப்புறம் இதோ இந்த ஆளு ஐஏஎஸ்ஸா இருந்த ஆர். பாலகிருஷ்ணன் அப்படின்ற இந்த ஒரு ஆளு தற்குறித்தனமா பேசிட்டு இருப்பாப்புல. இவனுங்கள மாரியான நபர்கள் பார்த்தீங்கன்னா, இங்க அதிகம். இவனுங்கள மாரியான நபர்கள்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப டீசென்ட்டா இருப்பானுங்க. நல்ல ஹேர் கட் பண்ணியிருப்பானுங்க, கிளீன் ஷேவ் பண்ணியிருப்பானுங்க, கண்ணாடிலாம் போட்டிருப்பானுங்க, டிப் டாப்பா டிரெஸ் பண்ணியிருப்பானுங்க, டக்கின்லாம் பண்ணியிருப்பானுங்க. சில பேர்லாம் டைலாம் கூட கட்டியிருப்பானுங்க. இவனுங்கலாம் பார்த்தீங்கன்னா, பார்க்கறதுக்கு டீசென்ட்டா இருப்பானுங்க. ஆனா, மனசுலயும், மண்டையிலயும் முழுக்க முழுக்க விஷம். ஃபுல்லா விஷம். என்ன படிச்சு என்ன பிரயோஜனம்? இவனுங்களுடைய புத்திசாலித்தனம் அப்படின்றது இந்த தேசத்திற்கு எதிராக, இந்த தேசத்தை அழிப்பதற்கு உதவுவதாக இருந்தா, அந்த புத்திசாலித்தனம் அப்படின்றது மனித மலத்துக்கு கூட கம்பேர் பண்ண முடியாது. அவ்ளோ வொர்ஸ்ட் கேஸ் அவனுங்கலாம். இவனுங்கள மாரி இன்டெலக்சுவலா பேசக்கூடிய நபர்கள் நெறைய பேர் இந்தியா முழுக்க இருக்கானுங்க. அப்பேற்பட்ட இன்டெலக்சுவல்ஸ தான் நம்முடைய மோடிஜி திமாகி நக்சல்ன்னு சொன்னாரு. சுதந்திர தின உரையில பாரத பிரதமர் மோடி அவர்கள் திமாகி நக்சல்ஸ நாம அழிக்கணும்னு சொன்ன உடனேயே ப. சிதம்பரம், அருந்ததி ராய், பிரகாஷ் ராஜ், ராஜ்தீப் சர்தேசாய், ராணா ஆயூப், இங்க இருக்கிற ஒரு சில கழிசடைகள், முக்கியமா இந்த திராவிட மூத்திர சந்து பத்திரிகையாளர் மணி, போண்டா மணி, அவர்லாம் பார்த்தீங்கன்னா, துள்ளி குதிக்கிறாரு. யார பார்த்து திமாகி நக்சல்ன்னு சொல்ற? அவர் யார பார்த்தும் சொல்லவே இல்லையே. நீ ஏன் துள்ற? நீ ஏன் ஐ அம் ப்ரவுட் டூ பி எ திமாகி நக்சல்ன்னு சொல்ற? அவர் உன்ன சொன்னாரா? உன்ன சொன்னாரான்றேன். அங்க திமாகி நக்சல்ன்னு அவரு சொன்ன உடனேயே இவனுங்க எல்லாம் லைனா வந்துட்டானுங்க. யார பார்த்து திமாகி நக்சல்ன்னு சொல்ற? நான்லாம் அப்படிலாம் கிடையாது. எப்படி நீ திமாகி நக்சல்ன்னு சொல்லலாம்? இப்படிலாம் பேசுறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் குடுத்தா? ஐ அம் ப்ரவுட் டூ பி எ திமாகி நக்சல். லைனா கதற ஆரம்பிச்சுட்டானுங்க. ஆயுதம் ஏந்திய நக்சல்ஸ அழிச்ச மாரி, புத்தி கூர்மையுள்ள நக்சல்ஸ உங்களாலலாம் அழிக்கவே முடியாது. பாஜக அரசால புத்தி கூர்மையுள்ள நக்சல்ஸ தொடக்கூட முடியாது. कितने इतमा मारोगे? हर घर से इरमान निकलेगा। कितने इतमा मारोगे? हर घर से इरमान निकलेगा। கித்தனா ஹித்மா மாரேகே ஹர் கர் சே ஹித்மா நிக்கலேகா. இந்த ஒரு ஸ்லோகன நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. கித்தனா ஹித்மா மாரேகே ஹர் கர் சே ஹித்மா நிக்கலேகா. யார் அந்த ஹித்மா? பயங்கரவாத பன்றி. பயங்கரவாத பன்றிய போட்டு தள்ளினதுக்கு அப்புறமா, உங்களால எத்தன பயங்கரவாத பன்றிகள போட்டு தள்ள முடியும்? நீங்க எத்தன பயங்கரவாத பன்றிகள போட்டு தள்ளினாலும், ஒவ்வொரு வீட்லயுமே ஹர் கர் சே ஹித்மா நிக்கலேகா. ஒவ்வொரு வீட்லயுமே ஹித்மா அந்த பயங்கரவாத பன்றி மாரியே ஒருத்தர் வருவாரு. மீண்டெழுந்து வருவாரு. அப்படின்ற மாரி தான் இப்போ புத்தி கூர்மையுள்ள நக்சல்ஸ உங்களால அழிக்க முடியாது, தொட முடியாதுன்னு இவனுங்க எல்லாம் கத்திட்டு இருக்கானுங்க. லெஃப்ட் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்லி லெஃப்ட். மாவோயிஸ்ட், நக்சலைட்ஸ் இவங்க எல்லாருமே லெஃப்ட் தான். இவங்கலாம் எக்ஸ்ட்ரீம் குரூப். லெஃப்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இவங்க எல்லாருமே. ஆயுதத்தால மட்டும் தான் நமக்கு தேவையானத நம்மளால அடைய முடியும்னு நம்புற கேடுகெட்ட கூட்டம் இந்த கூட்டம். பட் அந்த ஆர்ம்டு நக்சல்ஸ் எல்லாருமே அழிஞ்சிட்டாங்க. அழிக்கப்பட்டு விட்டார்கள். நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஆயுதங்கள சரண்டர் பண்ணி, அவங்க இந்த அரசுகிட்ட தஞ்சம் புகுந்திருக்காங்க. அவங்களுக்கு தேவையான பல விஷயங்கள மத்திய பாஜக அரசு செஞ்சு குடுத்திருக்கு. அவங்களுடைய வாழ்க்கைய மாற்றுவதற்கு என்ன செய்யணுமோ எல்லாமே செஞ்சு குடுத்திருக்கு. எஜுகேஷன் குடுக்குறாங்க. அந்த பெண் பிள்ளைகள எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே செஞ்சு குடுத்துட்டு இருக்காங்க. ரீசென்ட்டா கூட நீங்க பார்த்திருப்பீங்க. கையில துப்பாக்கி ஏந்து போராடிய பெண்கள், அவங்க அந்த ஃபேஷன் ஷோ போனத நீங்க பார்த்திருப்பீங்க.
உண்மையிலே அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப எமோஷனலா இருந்தது. பாரதம் இப்படி தான் மாறணும். வளர்ச்சி அப்படிங்கிறது வெறும் நான் ரூ. 10,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன் இல்லையா? 10,000லேருந்து ரூ. 20,000 போறது வளர்ச்சி கிடையாது. இது வந்து இப்படிப்பட்ட வளர்ச்சி தான் நம்ம நாட்டுக்கு ஃபர்ஸ்ட்டு தேவை. அந்த ஒரு குரூடு புத்தி இருக்கு இல்லையா? அது மாறணும். மாத்திருக்காரு. நிறைய பேருடைய வாழ்க்கைய மோடிஜி சேஞ்ச் பண்ணியிருக்காரு. அமித்ஷா இந்த ஒத்த மனுஷன் மொத்த நக்சல்ஸையும் வாரி வாயில சுருட்டி போட்டுக்கிட்டாரு. படிச்சவன்னு சொல்லுவானுங்க, சித்தாந்தத்தை பேசுவானுங்க, ஐடியாலஜிக்குள்ளருடைய வித்தியாசங்கள் என்னென்னன்றதெல்லாம் சொல்லுவானுங்க. டிபேட் ஷோல கன்டினியூஸா பார்ட்டிசிபேட் பண்ணுவானுங்க. ஆனா அவனுங்க எல்லாருமே இந்த தேசத்திற்கு எதிராக இருப்பானுங்க. பண்ற வேலைகள் எல்லாமே தேச விரோத செயல்களாகத்தான் இருக்கும். ஆனா அவங்க முன்னெடுத்து வைக்கக்கூடியது பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறது தான். பாஜக எதிர்ப்புன்னு சொல்லி இவனுங்க இந்த நாட்டிற்கு எதிரான விஷயங்கள் தான் பேசுவானுங்க, பண்ணுவானுங்க. மக்களை மூல செலவு செய்வாங்க. முக்கியமா யங்ஸ்டர்ஸ மூல செலவு செய்வானுங்க. இப்படி அயோக்கியத்தனமான காரியங்கள் பண்ணக்கூடிய நபர்கள தான் நம்முடைய மோடிஜி திமாகி நக்சல்னு சொன்னாரு. சிதம்பரம்னு ஒரு பெரிய மனுஷன் இருக்காரு. அவரு ஓடி வராரு. குடுகுடுன்னு ஓடி வந்து ஐ அம் ப்ரவுட் டு பி எ திமாகி நக்சல்னு ஒரு ட்வீட்ட போடுறாரு. நீங்க பர்ட்டிகுலரா ஐ எம் திமாகி நக்சல்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. காங்கிரஸ்காரர்னு சொன்னாலே போதும். காங்கிரஸ்னு சொன்னாலே அதுக்குள்ள ஏதோ எழுதி வச்சேனே. நக்சல் பயங்கரவாதம் அடங்கி போயிடும். மாவோயிச பயங்கரவாதம் அடங்கி போயிடும். ரெட் பயங்கரவாதம், இந்த சிவப்பு தீவிரவாதம் சொல்றாங்க இல்லையா? அதுவும் அதுக்குள்ளேயே வந்துரும். இஸ்லாமிய பயங்கரவாத ஆதரவு அப்படின்றது அதிலேயே அடங்கிரும். தேச விரோத செயல்கள்னு சொல்றாங்க இல்லையா? அது எல்லாமே காங்கிரஸ்னு சொன்னாலே அதுக்குள்ளேயே வந்துரும். சமூக விரோத செயல்கள் அது எல்லாமே அதுக்குள்ளேயே அடங்கிரும். கம்யூனிச பயங்கரவாதம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நீங்க ஜஸ்ட் காங்கிரஸ்னு சொன்னாலே போதும். நீங்க காங்கிரஸ்னு காயின் பண்ணாலே போதும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்துரும். அப்படி இருக்கும்பொழுது ஏன் நீங்க பர்ட்டிகுலரா ஐ அம் ப்ரவுட் டு பி எ திமாகி நக்சல்னு சொல்றீங்க? ஜஸ்ட் ஐ அம் காங்கிரஸ் அப்படி சொன்னாலே போதுமே. ஏதோ ரோட்ல போற ஒரு பைத்தியக்காரா ஐ அம் ப்ரவுட் டு பி எ திமாகி நக்சல்னு சொன்னா பெருசா அதை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. பட் சிதம்பரம் யாரு? அவர் இந்த நாட்டினுடைய முன்னாள் நிதியமைச்சர். இந்த நாட்டினுடைய முன்னாள் உள்துறை அமைச்சர், ஹோம் மினிஸ்டர் அவரு. அவரு திமாகி நக்சல், நான் திமாகி நக்சலாக இருக்க பெருமைப்படுகிறேன்னு சொல்றாரு. திரு சிதம்பரம் அவர்கள் உள்துறை அமைச்சரா இருக்கும் பொழுது நக்சல் பயங்கரவாதத்திற்கு எதிராக அவரால் ஒண்ணுமே செய்ய முடியல. எதையுமே கிழிக்க முடியல. எதையுமே கழட்ட முடியல. நக்சல் பயங்கரவாதத்தை குழி தோண்டி புதைக்க முடியல. பட் அமித்ஷா உள்துறை அமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா என்னெல்லாம் செஞ்சிருக்காரு? சிதம்பரமால முடியாதத திரு அமித்ஷா அவர்கள் சாதிச்சு காமிச்சிருக்காரு. என்னால இதெல்லாம் கிழிக்க முடியும், என்னால இதெல்லாம் செய்ய முடியும்னு சொல்லி அந்த நக்சல் பயங்கரவாதத்தை மனுஷன் குழி தோண்டி புதைச்சிட்டாரு. காங்கிரஸ் பவர்ல இருக்கும் பொழுது சிதம்பரம் அவர்கள் உள்துறை அமைச்சரா இருக்கும் பொழுது ஏன் இவங்களால நக்சல் பயங்கரவாதத்தை அழிக்க முடியல? அதுக்கான காரணம் எங்களுக்கு இப்பதானே தெரியுது. இவர் என்ன ட்வீட் போடுறாரு? ஐ அம் ப்ரவுட் டு பி எ திமாகி நக்சல்னு போடுறாரு. ஒரு நக்சலால இன்னொரு நக்சலை அழிக்க முடியுமா? இது அவருடைய ஸ்டேட்மெண்ட் தான். दिमागी नक्सल्னு சொல்றாரு. அரே பாய் क्या हो गया आपका? आपका दिमाग खराब हो गया क्या? என்ன பேசுறீங்கன்னு உங்களுக்கு தெரியுதுங்களா? நக்சல்னு சொல்றீங்க. உங்களை நீங்களே நக்சல்னு சொல்லிக்கிறீங்க. திமாகி நக்சல்னு சொல்லிக்கிறீங்க. தெரிஞ்சு தான் சொல்றீங்களா? சிதம்பரம் கன்ஃபர்ஸ் பண்றாருங்க. ஐ அம் ப்ரவுட் டு பி எ திமாகி நக்சல்னு. அப்போ இவரும் நக்சல் தான். இவருடைய அந்த நக்சல் குரூப் இருக்குல்லையா? அந்த நக்சல் குரூப்பால நிகழ்த்தப்பட்ட கொலைகள், படுகொலைகள், கலவரங்கள் இதுக்கெல்லாம் காரணம் ஒன் ஆஃப் த ரீசன் நானும் தான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிக்கிறாரா? அப்படிதான் கன்ஃபர்ஸ் பண்றாரா? ஏன் நான் இவ்வளோ ஆஷா பேச வேண்டியது இருக்குன்னா, திரு சிதம்பரம் அவர்கள் ஹோம் மினிஸ்டரா இருக்கும்போது நக்சல் பயங்கரவாதிகளால் நிகழ்த்தப்பட்ட தாக்குதல்கள் கொஞ்ச நஞ்சம் கிடையாது. எத்தனை பேர் உயிரிழந்து போயிருக்காங்க தெரியுமா? அப்பாவிகள், பாதுகாப்பு படை வீரர்கள் எத்தனை பேர் உயிரிழந்து போயிருக்காங்க தெரியுமா? அதுக்கெல்லாம் இவர் பொறுப்பேற்கிறாரா? இல்ல அவனுங்க செய்த அது போன்ற காரியங்களுக்கும் இவருக்கும் தொடர்பு ஏதாச்சும் இருக்கா? உங்களுக்கு சில விஷயங்கள் காட்டுறேன் பாருங்க. 2004 2014 வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலங்களில் மட்டும் காவல்துறை அதிகாரிகள், பாதுகாவலர்கள், பாதுகாப்பு படை வீரர்கள் கிட்டத்தட்ட 1913 பேர் இறந்திருக்காங்க நக்சல் பயங்கரவாதிகளால. ஓகேங்களா? அதுக்கப்புறமா காங்கிரசுடைய ஆட்சி காலகட்டங்களில் இவர் கையில் அதிகாரம் இருக்கும்பொழுது கிட்டத்தட்ட 5019 அப்பாவி பொதுமக்கள், இன்னசென்ட் சிவிலியன்ஸ் இறந்து போயிருக்காங்க. இவங்களுடைய ஆட்சி காலகட்டங்களில் இவர் ஹோம் மினிஸ்டராக இருக்கும்போது நக்சல் பயங்கரவாதிகளால் இத்தனை பேர் உயிரிழந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் நக்சல் பயங்கரவாதிகள் கிட்ட இருந்த ஆயுதங்கள் 92% ஆயுதங்கள் எல்லாமே நம்ம பாதுகாப்பு படை வீரர்கள் வச்சிருந்த ஆயுதம், போலீஸ்காரங்க வச்சிருந்த ஆயுதம் திருடிருக்கானுங்க, கொள்ளடிச்சிருக்கானுங்க. போலீஸ்காரங்களை கொண்டுட்டு அந்த ஆயுதங்களை திருடிட்டு போயிருக்கானுங்க. அதுக்காக மத்தியில் ஆட்சியில் இருக்கும்பொழுது காங்கிரஸ் ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்ததா? திரு சிதம்பரம் அவர்கள் ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்தாரா? அண்டு
2013 வரைக்கும் நக்சல் பயங்கரவாதத்தினுடைய தாக்கம், அவங்களுடைய டாமினேஷன் இருந்த இடங்கள் பார்த்தீங்கன்னா, இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட 182 இடங்கள். 2013ல 182 இடங்கள் இவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தது. இப்போ ஒண்ணே ஒண்ணு தான். அதையும் ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டாங்க. இவரு ஐ அம் ப்ரவுட் டூ பி எ திமாகி நக்சல்னு சொல்றாரு. இப்படி சொல்றதன் மூலியமாக திரு ப. சிதம்பரம் அவர்கள், திரு பி. சிதம்பரம் அவர்கள் என்ன சொல்ல வராரு? இதே பி. சிதம்பரம் அவர்கள் இவர் ஆட்சி அதிகாரத்துல இருக்கும் பொழுது மாவோயிஸ்ட் பயங்கரவாதிகளை என்னால அடக்க முடியல, அடக்க முடியாம போனதுக்கு காரணம் என்ன தெரியுமான்னு இவர் என்ன தெரியுமா சொன்னாரு? இன்டெலெக்சுவல் சப்போர்ட் ஸ்டாண்ட்ஸ் இன் தி வே ஆஃப் டேக்கிளிங் மாவோயிஸ்ட். சிதம்பரம் இவருதான் இப்போ ஐ அம் ப்ரவுட் டு பி திமாகி நக்சல்னு சொல்றாரு. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எதிர்க்கட்சியினரும், இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாஜக எதிர்ப்பாளர்களும் இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருக்காங்க. அவங்க தெரிஞ்சே அந்த சிச்சுவேஷனுக்குள்ள போயிட்டாங்களா, இல்ல தெரியாம அவங்க அப்படி இருக்காங்களான்னு தெரியல. நான் பாஜகவுக்கு எதிராக அரசியல் பண்றேன், மோடிக்கு எதிராக அரசியல் பண்றேன்னு சொல்லி இவங்க எல்லாருமே பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த தேசத்திற்கு எதிரான காரியங்கள் தான் பண்றாங்க. இவங்க பாஜகவுக்கு எதிராக அரசியல் பண்ணல, இந்த தேசத்திற்கு எதிராக அரசியல் பண்றாங்க. இவங்க பாஜகவை கிரிட்டிசைஸ் பண்ணல, இவங்க இந்த நாட்டுடைய பாதுகாப்பை கிரிட்டிசைஸ் பண்றாங்க. மோடிஜி திமாகி நக்சல்ஸை அழிக்கணும்னு சொன்னா இவங்களுக்கெல்லாம் ஏன் எரியுது? நாளைக்கே நம்முடைய பாரத பிரதமர் மோடிஜி காங்கிரஸ் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும், ராகுல் காந்தி இந்த நாட்டுடைய பிரதமர் ஆகணும்னு சொன்னா இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? காங்கிரஸ் கட்சியை கலைச்சிருமா? ராகுல் காந்தியை காங்கிரஸ் கட்சியிலிருந்து நீக்கிடுவாங்களா? எனக்கு புரியல. முட்டாள்தனமான, கண்மூடித்தனமான பாஜக எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பு அப்படின்றது இவங்களெல்லாம் எங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்குன்னு பாருங்க. ஹோம் மினிஸ்டரா இருந்தவர், இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சரா இருந்தவர் திமாகி நக்சல்னு சொல்ல நான் பெருமைப்படுறேன்னு சொல்றாரு. சார், உங்களுக்கு மண்டையில ஏதாச்சும் கோளாறா சார்? தொடர்ந்து தோல்விகளை பார்க்கறதுனால உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சா சார்? சார், நீங்க சொல்ற விஷயத்துல நீங்க தெளிவா இருக்கீங்களா சார்? முன்னெல்லாம் காங்கிரஸ்காரங்க பெருசா வெளியில காமிச்சிக்காம தைரியமா ஆன்டி இந்தியன் ஸ்டாண்ட்ஸ்லாம் எடுக்கவே மாட்டாங்க. சைலண்டா தான் இருப்பாங்க. சைலண்டா தான் பின்னாடி தான் வேலை பார்ப்பாங்க. இப்பெல்லாம் பாருங்க, ஆமா நான் ஆன்டி நேஷனல்னு சொல்றாங்க, ஆமா நான் நக்சல்னு சொல்றாங்க. இப்போ திமாகி நக்சல்னு ஒரு புது காயின் வந்ததுக்கு அப்புறமா எஸ் வி ஆர் ப்ரவுட் டு பி எ திமாகி நக்சல்னு சொல்றாங்க. என்னதான் ஆச்சு இவங்களுக்கெல்லாம்? மதிக்கெட்டு போய் தான் இவங்களாம் அலையறாங்க. தெரிஞ்சோ தெரியாமலையோ திரு ப. சிதம்பரம் அவர்கள் ஐ அம் ப்ரவுட் டு பி எ திமாகி நக்சல்னு சொல்லிட்டாரு. அவர் சொன்னதுக்கு ஏத்த மாதிரி தான் கடந்த காலங்கள்ல காங்கிரஸும் சரி, திரு பி. சிதம்பரம் அவர்களும் சரி அப்படிதான் நடந்துக்கிட்டும் இருந்திருக்காங்க. அது மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. நடந்துகிட்டு இருந்திருக்காரு. இப்படிதான் நடந்திருக்காரு. சொன்ன மாதிரி தான் நடந்திருக்காரு. நடந்துகிட்டு இருக்காரு. அவர் அப்படி தான் ஃபாலோ பண்ணியிருக்காரு. அது மாதிரியான விஷயங்கள் தான் ஃபாலோ பண்ணியிருக்காரு. திமாகி நக்சல்னு சொல்றாரு இல்லையா? திமாகி நக்சலுக்கு என்ன மாதிரியான டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கோ அது மாதிரியான விஷயங்கள் தான் திரு ப. சிதம்பரம் அவர்கள் ஃபாலோ பண்ணியிருக்காரு. இப்பயும் சரி, கடந்த காலங்களிலும் சரி, ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் சொல்றேன். இந்தியாவுக்கு நியூக்ளியர் பவர் வேணும் சொல்லும்பொழுது அதற்கு எதிராக காங்கிரஸ்காரங்க இருந்தாங்க. காங்கிரஸ்காரங்க பேசினாங்க. நாம பொக்ரான் அந்த டெஸ்ட்லாம் பண்ணோம் இல்லையா? அப்போ கூட பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் அதுக்கு எதிராக தான் இருந்தது. நியூக்ளியர் பவர் மாதிரியான விஷயங்கள் இந்தியாவுக்கு வேணும்னு சொல்லும்பொழுது அதற்கு எதிரான அரசியல் தான் இந்த காங்கிரஸ் பண்ணாங்க. இதுதான் திமாகி நக்சல்ஸ். நாடு வளர்ச்சி அடையக்கூடாது, நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தேசப்பற்றோடு இருக்கக்கூடாது, பொருளாதார ரீதியில் நாம முன்னேறக்கூடாது. இன்டெலெக்சுவலா இருப்பாங்க, நிறைய படிச்சிருப்பாங்க. பட் அவங்களுடைய மூளை எல்லாத்தையுமே அவங்க தேச விரோத செயல்களை மட்டும் தான் ஈடுபடுவாங்க. இதே மாதிரி தான் கடந்த காலங்களில் காங்கிரஸும் ப. சிதம்பரம் இவங்க எல்லாருமே பண்ணியிருக்காங்க. காங்கிரஸ் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் சரி, அவங்க கையில் சுத்தமாக பவர் இல்லைனாலும் சரி, அவங்களுடைய ஸ்டாண்டு ஒன்னே ஒன்று தான். இந்த நாட்டிற்கு எதிராக மட்டும்தான். அவங்க இந்த நாட்டிற்கு எதிரான விஷயங்களை மட்டும்தான் நின்று இருக்காங்க. தேசத்தின் வளர்ச்சியில் அவங்களுக்கு சுத்தமாக பங்கே கிடையாது. தேசம் வளரக்கூடாது அப்படிங்கிறதுல மட்டும்தான் அவங்க கவனத்தை செலுத்தினாங்களே ஒழிய, தேசம் வளரணும், நாட்டை பாதுகாக்கணும், நாட்டு பாதுகாப்பு போன்ற விஷயங்கள், உள்கட்டமைப்பு இது மாதிரியான விஷயங்களை அவங்க பெருசாக கான்சென்ட்ரேட்டே பண்ணது கிடையாது. அணுசக்தி ஆயுதம் தொட்டு இஸ்லாமிய பயங்கரவாதிகளுக்கு வக்காலத்து வாங்குற வரைக்கும், டிஜிட்டல் இந்தியாவை தொட்டு ஆத்ம நிர்பார் பாரத் வரைக்கும் எல்லா விஷயத்திலுமே இவங்க பண்ண வேலைகள் நீங்களே எடுத்து பாருங்க. திரு பி. சிதம்பரம் அவர்கள் சொல்றாரு இல்லையா, ஐ எம் ப்ரவுட் டு பி எ திமாகி நக்சல்னு. அது ஜஸ்ட் ட்வீட் கிடையாது. அது காங்கிரஸுடைய பொலிட்டிக்கல் பாதை இருக்கு இல்லையா, அதை சுருக்கமா அவர் ஒத்துக்கிறாரு, கன்ஃபஸ் பண்றாரு. காங்கிரஸ்னா இதுதான், காங்கிரஸ்ல இருந்த நாங்கெல்லாம் இப்படி தான், திமாகி நக்சல் தான், ப்ரவுட் டு பி திமாகி நக்சல் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது ஜஸ்ட் ஒரு ட்வீட் கிடையாது, அதுதான் அவங்களுடைய ஒட்டுமொத்த பாலிடிக்ஸுமே, அரசியலே அவங்க இதுதான். காங்கிரஸ்காரங்க பண்ண அயோக்கியத்தனங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. 2010 காலகட்டங்களில் திரு பி. சிதம்பரம் அவர்கள் ஒரு மேடையில் பேசுறாரு. நக்சல் பயங்கரவாதத்தை அழிக்க முடியாது
அவங்க நிறைய ஆயுதங்கள் கையில வச்சிருக்காங்க. நிறைய அட்வான்ஸான ஆயுதங்களும் கையில வச்சிருக்காங்க. நாங்க அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறோம். ட்ரை பண்றோம். பேச்சுவார்த்தைக்கு நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாரிலாம் திரு பி. சிதம்பரம் அவர்கள் பேசியிருக்காரு. இப்படிப்பட்ட விஷயத்த அவர் என்ன பொசிஷன்ல இருந்து பேசினாரு தெரியுங்களா? ஹோம் மினிஸ்டர். இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சரா இருக்கும்பொழுது இவர் இப்படி பேசுறாரு. அதுவும் எங்க? ஜேஎன்யூல ஜவஹர்லால் நேரு இன்ஸ்டிடியூட்ன்ற பாருங்க யூனிவர்சிட்டியில உட்கார்ந்து பேசுறாரு அவரு. இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சரா இருக்காரு. எங்களால நக்சல் பயங்கரவாதத்தை அழிக்க முடியல. பேச்சுவார்த்தை நடத்துறோம். பேசினுக்கிறோம். ஆயுதத்தை சப்மிட் பண்ண சொல்லி கேட்டுட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு ஜேஎன்யூல உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு. ஜேஎன்யூ. அந்த ஜேஎன்யூ தான் இந்த நாட்டுல நடக்கக்கூடிய ஒட்டுமொத்த தேச விரோத செயல்களுக்கும் சூழ்ச்சி இடம் அது. அதுதான் கிச்சனே. அங்கிருந்து தான் எல்லாருமே குக் பண்ணுவாங்க. இந்த ஸ்டேட்ல என்ன பண்ணலாம், இங்க என்ன செய்யலாம், மோடி அங்க போறோம்னா அங்க எப்படிப்பட்ட ஆன்டி பிஜேபி நரேட்டிவை நாம எடுத்துன்னு போலாம், ஆன்டி இந்தியன் நரேட்டிவை நாம எப்படி கொண்டு போலான்ற மாதிரியான விஷயங்களை குக் பண்றதே ஜேஎன்யூல தான். அங்க உட்கார்ந்துகிட்டு இந்த மனுஷன் பேசுறாரு, எங்களால நக்சல் பயங்கரவாதத்தை அழிக்க முடியல, பேச்சுவார்த்தை நடத்திடுகிறோம். அதை பார்க்குற மக்கள் காங்கிரஸை பற்றியும் ஹோம் மினிஸ்டரா இருக்கக்கூடிய உங்களை பற்றியும் என்ன நினைப்பாங்க? ஒரு பவர்ஃபுல்லான ஒரு போஸ்டிங்ல இருந்துகிட்டு என்னால முடியல அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா மக்கள் உங்களை எப்படி பார்ப்பாங்க? இதெல்லாம் நீங்க யோசிக்கவே மாட்டீங்களா? இதெல்லாம் ஏன் அவங்க யோசிக்க போறாங்க? டிஜிட்டல் இந்தியா, இந்த யூபிஐலாம் வரும்பொழுது இதே பி. சிதம்பரம் அவர்கள் பார்லிமெண்ட்ல என்ன பேசினாரு? இங்க இருக்கிற மக்கள் கிட்ட என்ன ஸ்மார்ட் போன்ஸ் இருக்கா? இன்டர்நெட் ஆக்சஸ்லாம் அவங்களால பண்ண முடியுமா? காய்கறி விற்கிறவன், மார்க்கெட்ல வண்டி இழுக்கிறவன், அவங்க கிட்ட எல்லாம் ஸ்மார்ட் போன்ஸ் இருக்கா? அப்படி இருந்தாலும் அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் பேங்க் அக்கவுண்ட்ஸ் இருக்கா? டிஜிட்டல் இந்தியாலாம் வேலைக்கு ஆகாது. யூபிஐலாம் வேஸ்ட். தோல்வியை தான் நீங்க சந்திப்பீங்கன்னு சவால் விட்டாரு ஹோம் மினிஸ்டர், ஃபினான்ஸ் மினிஸ்டர். இவருடைய பார்வையே இப்படிதான் இருந்திருக்கு. இந்த நாட்டு மக்களை ரொம்ப கேவலமா பார்க்கறது, இந்த நாட்டு மக்கள் எதுக்குமே வேலைக்கு ஆக மாட்டாங்க, இவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாதுன்ற மாதிரி நினைக்கிறது, காழ்ப்புணர்ச்சி. இந்த மக்களுக்கு தாழ்வு மனப்பான்மை எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும்னு மாவோயிஸ்டுகள் நம்முடைய எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல ஏகப்பட்ட கோக்குமாக்கு வேலைகளை பார்த்தாங்க. மக்கள் இன்னமும் அப்படியே தான் இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு பி. சிதம்பரம் அவர்கள் பார்லிமெண்ட்ல இப்படிலாம் பேசியிருக்காரு. இன்னைக்கு என்ன நிலைமை? நாளா காசை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. 100 ரூபா எனக்கு 500 ரூபா மறந்தே போச்சு அது எப்படி இருக்குன்றது. ஃபுல்லா யூபிஐ தான், சாரி ஜிபே, ஃபோன்பே தான், யூபிஐ தான் நான் யூஸ் பண்றேன். எல்லாமே பேங்க் டிரான்சாக்ஷன் தான். காய்கறி விற்கிறவங்கள இருந்து, வண்டி க்ளீன் பண்ணுவாங்க இல்லையா, சர்வீஸ் சென்டர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அவங்கள இருந்து எல்லாருமே யூபிஐ தான் யூஸ் பண்றாங்க. பார்ட்டிலாம் யூஸ் பண்றாங்க. ஸோ இவருடைய விஷன் எப்படி இருந்திருக்குன்றதை நீங்க யோசிச்சு பார்த்துக்கோங்க. இந்த நாட்டின் மீது பற்று இல்லாதவர்களால மட்டும்தான் இப்படிலாம் யோசிக்க முடியும். இந்த நாடு என்ன அப்பேற்பட்ட நாடா, இந்த நாட்டு மக்கள்னா அப்பேற்பட்ட மக்களா, அவங்க கிட்ட இன்டர்நெட் ஆக்சஸ்லாம் இருக்கா, வைஃபைலாம் இருக்கா, இவ்வளோ மோசமாக கொச்சியாலாம் இந்த நாட்டின் மீது பற்று இல்லாதவர்களால் மட்டும்தான் யோசிக்க முடியும். இந்த நாடு தான் பிரதானம், இந்த நாடு நம்மளுக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறவங்க தான் நாட்டினுடைய வளர்ச்சியை பற்றி பேசுவாங்க, நாட்டினுடைய வளர்ச்சிக்காக பாடுபடுவாங்க, வேலை பார்ப்பாங்க. காங்கிரஸ் இதெல்லாம் காங்கிரஸ் கிட்ட எதிர்பார்க்க முடியுமா? நக்சல் பயங்கரவாதிகள் கிட்ட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம், ஆயுதங்கள் எல்லாத்தையுமே சரண்டர் பண்ண சொல்கிறோன்னு இவர் சொல்கிறாரு. என்ன ராகுல் காந்திக்கு நீங்கள் நக்சல் பயங்கரவாதிகள் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறீங்க? அப்பாவி பொதுமக்களை கொன்னுருக்கானுங்க, பாதுகாப்பு படை வீரர்களை அப்படி கொன்னுருக்கானுங்க, அவனுங்கிட்ட பேச்சுவார்த்தை போட்டு தள்ளிட்டு போவீங்களா? அவனுங்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கீங்க. என்ன சார், ஏன் போட்டு தள்ளிட்டு போலன்னு பார்த்தா சாரே திமாகி நக்சலாகத்தான் இருந்திருக்காரு. அவங்க ஆளுகளே எப்படிங்க போட்டு தள்ளுவாங்க? எப்படி போட்டு தள்ளுவாங்க சொல்லுங்க? இஸ்லாமிய பயங்கரவாதிகளுக்கு வக்காலத்து வாங்குறது மட்டும் இல்லாம மும்பை அட்டாக் நடக்கும் பொழுது அது ஒரு சாஃப்ரான் டெரர் அட்டாக், காவி தீவிரவாதம்னு பெயிண்ட் அடிக்க பார்த்தாங்க. இஸ்லாமிய பயங்கரவாதிகள் செஞ்ச விஷயத்த பாஜக செஞ்சது, ஆர்எஸ்எஸ் செஞ்சது அப்படின்ற மாதிரியான ஒரு நரேட்டிவா கொண்டு போக பார்த்தாங்க. திரு பி. சிதம்பரம் அவர்கள் சாஃப்ரான் டெரர்னு சொல்லியிருக்காரு. திரு பி. சிதம்பரம் அவர்கள், காங்கிரஸ்காரங்க இவங்களா பண்ண, இந்தியாவிற்கு எதிராக பண்ண விஷயங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அதை பற்றிலாம் பேசணும்னா நாம பேசிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ இருக்கு பேச வேண்டியது. இவருக்கும், அதாவது முன்னாள் ஹோம் மினிஸ்டராக இருந்த இவருக்கும் இப்போ ஹோம் மினிஸ்டராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்களுக்கும் இடையே ஒரு பெரிய போரானது நடந்தது. எத்தனை பேருக்கு அது ஞாபகம் இருக்குன்னு தெரியல. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பாஜகவுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, எனக்கு அந்த ஒரு இடத்துல தான் பாஜகவை இன்னும் பிடிக்க ஆரம்பிச்சது. அவங்களுடைய அந்த ஒரு ஸ்டாண்டு, நான் உங்களுக்கு அதை பற்றி தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன். இப்போ இருக்கிற ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்களுக்கும் முன்னாள் ஹோம் மினிஸ்டர் சிதம்பரம் அவர்களுக்கும் இடையே நடந்த அந்த ஒரு போர், அமித்ஷா எடுத்த ரிவெஞ்ச், கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அதை தெரிஞ்சுக்கணும். நான் தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன். அந்த வீடியோவை இந்த சேனல்லே போடலாமா இல்லைனா அந்த புது சேனலில் போடலாமா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். பட் கண்டிப்பாக அந்த வீடியோவை நான் பண்ணுறேன்.